Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா US tax form எப்படி fill பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா Chrome போய்க்கோங்க. Chromeல வந்து Google AdSense அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு அது உள்ள போய்க்கோங்க. அங்க வந்து sign in அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேக்கும். sign in பண்ணிக்கோங்க. பண்ணோனே இந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல ஓரத்துல அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே payments info அப்படினு சொல்லிட்டு அதுக்குள்ள போய்க்கோங்க. அப்புறம் add tax info அப்படினு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே லாஸ்டா ஸ்டார்ட் ஃபார்ம் அப்படினு சொல்லிட்டு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேக்குது பாருங்க. அக்கவுண்ட் வந்து என்ன டைப் அப்படினு சொல்லிட்டு கேக்குது. இண்டிவிஜுவல் அப்படினு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படினு சொல்லி கொடுத்துக்கோங்க. கீழ வந்து எஸ்ஸா நோவா அப்படினு சொல்லிட்டு கேக்குது. நோ அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எந்த ஃபார்ம் கிளிக் பண்ணனும் அப்படினா W8 Ben அப்படிங்கற இத ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே ஸ்டார்ட் அப்படினு கேக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிரும். PAN கார்டுல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து கண்ட்ரி வந்து இந்தியா அப்படினு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் டின் அப்படினு இருக்குல அங்க வந்து நம்மளோட PAN நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. செகண்ட் வந்து அட்ரஸ் வந்து நம்மளோட அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து எஸ் அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழ ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகுதுல அதை வந்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இங்க வந்து கீழ வந்து கண்ட்ரி வந்து இந்தியா அப்படினு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்து வந்து இந்த மோஷன் பிக்சர் அப்படிங்கறத வந்து டிக் கொடுத்துக்கோங்க. அதுல வந்து ஆர்டிகல் 12 அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து 50% அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகுது அதை டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கெட் டாக்குமெண்ட் பை போஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்னு ஓபன் ஆகும். முன்னாடி கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட்டா அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஐ கன்ஃபார்ம் தட்ன்னு இருக்குல அதை வந்து டிக் பண்ணிக்கோ. அந்த பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபுல் லீகல் நேம் லாஸ்டா உங்க நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா இங்க வந்து டாக்குமெண்ட் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. டிரைவிங் லைசென்ஸ் இல்ல பாஸ்போர்ட் இல்ல எனி கவர்மெண்ட் ஐடி ஏதாவது ஒன்று வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சோன்னா இன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு எல்லாம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். இப்படி தான் யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.